நாங்கள் ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்திருக்கோம். அது ஒரு கிட்டி பார்ட்டி சீன் ஒன்று வரும். அதில் எல்லாமே லேடிஸு. இந்த கிட்டி பார்ட்டிஸில் என்ன நடக்கும்ன்றது நீங்கள் இந்த சீனில் பார்த்தா தெரியும். தேவையில்லாத வேலை தான் நடக்கும்ன்ட்டு அதை வந்து நாங்கள் வந்து அப்படியே எடுத்துருவோம். ஐயோ ஆமாம். நான் இருந்த டென்ஷனில் டைம் வந்து பேக்கப் பண்ணோம். பிகாஸ் எல்லாமே கால் ஷீட் இல்லையா. ஸோ அந்த கால் ஷீட்டை தாண்டினோன்னா அத்தனை லட்ச ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ரேப் அப் பண்ணுன்ற டென்ஷனில் நான் மானிட்டர் வந்து நாங்கள் மேக்ஸிமம் மானிட்டர் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். பழைய காலம் மாதிரி தான். ஏன்னா அதுக்கு டைமே இருக்காது. எனக்கு வந்து கேமராமேன் மேலே நம்பிக்கை. ஒரு கேமராமேன் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்படி எல்லாம் பண்ணி ரேப் அப் பண்ணதுக்கப்புறம் சரி இப்போ போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ஷாட்லேயும் ஸ்டாண்ட் இருக்குது, லைட் இருக்கு. இனி என்ன பண்ணுவேன்? லைட் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்டூல், அது மேல ஒரு கேமரா, எல்லாமே நான் வந்து பேசாம ஒரு 1.5 கால் ஷீட்டா போட்டிருந்தேன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா அத்தோட முடிஞ்சிருக்கும். ஸ்பாட்ல கடுப்பு வரும். நான் பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணவே மாட்டேன். நீ பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பேன். எவ்வளோ கோவம் வந்தாலும் பேட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பேட் லாங்குவேஜ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஜாலியாக தான். நாங்கள் வந்து எல்லாம் ஜாலியாக ஒரு பார்ட்டியில் இருக்கும்போது அதெல்லாம் வரும், சரளமாக வரும்.